எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. சரி பூவா தலைய போடல. சரி பூ வந்தா உடனே கிளம்பலாம். வால்பாறையில நம்ம வரோம் அப்படின்னா ஒரு மெமரி கார்டோட வந்துடணும் பிரியா. ஏன்னா இங்க போட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம போன் ஸ்டோரேஜே பத்தாது இல்ல, அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்கு. என் வாய்ஸ்க்குலாம் பாடவே மாட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுறேன். கேங்க போகுதுடா மச்சி. இங்க பாரு, இப்ப பாரு. எப்படி இருக்குடி? வேற லெவல் வேற லெவல். ஏசி எல்லாம் தேவையே இல்ல. வெளிய கை வச்சாலும் அவ்வளவு சில்லுன்னு இருக்கு. கைய வெளிய வைக்க முடியல, அவ்வளவு சூப்பரா இருக்கு கிளைமேட். சரி பூவா தலைய போடல. சரி பூ வந்தா உடனே கிளம்பலாம். பூ வந்துருச்சு. ஒரு வழியா டக்குன்னு எந்த ஒரு இதுவும் இல்லாம சடனா பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. இப்ப எங்க போறோம் அப்படின்னா, ஆமாங்க, பாப்பா சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வால்பாறை தான் போக போகிறோம். அது ஒரு சொர்க்கம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நேச்சரான பிளேஸு. கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக 3 மணி நேரத்தில் அந்த பிளேஸை வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். காரு, பஸ்ஸு, பைக்குன்னு எல்லாமே போகிற அளவுக்கு ரோடோட ஃபெசிலிட்டிஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து ஜூன் மந்தில் தான் போகிறோம். சடனாக பிளான் பண்ணி மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். கரெக்டாக உக்கடம் தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ அதுவும் நாங்கள் போகும்போது வால்பாறையில் கிளைமேட் வேறு லெவலில் இருந்தது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கேரளாவில் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ வால்பாறையில் ரொம்ப தண்ணி இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலேயே நாங்கள் போகாமல் இருந்தோம். ரொம்ப நாளாக வால்பாறை போகணுங்கிறது எங்களோட ட்ரீம்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக வீட்டில் எல்லாத்துக்கும் லைனாக உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருந்தது. அது ரொம்ப அப்செட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால சடனாக ஒரு பிளான் பண்ணி கிளம்புனதாங்க இந்த வால்பாறை ட்ரிப். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட கிளம்புறீங்க அப்படின்னா பட்ஜெட் வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக, அதுவும் ஒரு நைட் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 1500 சூப்பரான ஒரு ரூமில் நீங்கள் போய் எப்படி ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா டோட்டலாக 5 பேர் போயிருந்தோம். ஒரு ஆளுக்கே per personக்கு 500 சொல்லுவாங்க ஒரு ரூமில் ஸ்டே பண்ணுறதுக்கு. பட் நாங்கள் 5 பேருமே வந்து ஒரு ரூமில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு 1500 தான் ஆச்சு. அது எப்படி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே பட்ஜெட்டாக இந்த ட்ரிப்பை நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வந்து பொள்ளாச்சி தாண்டி போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து செக் போஸ்ட் வந்துடும். செக் போஸ்ட்டோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் மட்டும்தான். அதுக்கு மேலே தாண்டினீங்க அப்படின்னா செக் போஸ்ட் தாண்டி நம்ம போக முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்கள் குயிக்காகவே ரீச் ஆகிட்டோம். ஒரு வழியாக பல நாள் ஆசை எங்களுக்கு எப்படியாவது வால்பாறை வந்தே ஆகணும்னு. நமக்கு என்னமோ அன்எக்ஸ்பெக்டடாக பிளான் பண்ணுறதா நடக்குது இல்லையா? டக்குன்னு முடிவெடுத்து கிளம்பியாச்சு. எங்கே நாங்கள் 6 மணி வரைக்கும் தான் இங்கே வந்து அலௌடுனாங்க. 6 மணி வரைக்குள்ளே போயிடுவோமான்னு பயந்துகிட்டே வந்தோம். பட் 5 மணி கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்தாச்சு. தலை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தாச்சு. சரி நம்ம வந்த வழி பார்க்கலாமா? ஓகே. என்ன வேணும்னா ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அலையிடும். இங்கேயே ரெஸ்ட் ரூம் அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ போய் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு வழியாக நாங்கள் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக நம்ம செக் போஸ்ட் தாண்டோம் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கும். 100 மீட்டர் வந்தால் போதும், ரைட் சைடில் தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஆலியா டேமோட வியூ பாயிண்ட்லாம் வேறு லெவலில் சூப்பராக இருந்தது. ஸோ பொறுமையாக நின்று நம்ம பார்த்துட்டு போகலாம். பட் நாங்கள் கரெக்டாக 5:30 அது மாதிரி ஆகிடுச்சு நாங்கள் தாண்டும் போது. ஸோ இருட்டாகிறக்குள்ளே முடிஞ்சளவுக்கு வால்பாறை ரீச் ஆகணும்னு சொல்லி போட்டிருந்தேன். போகிற வழியில் யானையெல்லாம் பார்த்துருந்தோம், அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். ஒரு வழியாக எப்படியோ செக் போஸ்ட்டை தாண்டியாச்சு. கிட்டத்தட்ட வால்பாறையில எல்லாருக்குமே தெரியும் 40 பின் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு இல்ல பின் சொல்றேன், ஹேர் பின், அதாவது அந்த ரவுண்டான வந்து 40 பின் இருக்காமா. ஒரு ஊசி ஒரு பின்னுக்கே எல்லாம் வாந்தி எடுக்கிற கேஸ். எல்லாம் ஒரு பக்கம் பீதியோட தான் உட்கார்ந்து இருக்காளுங்க. அது மெயின் கேரக்டர் தான் இது மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. பயத்திலேயே உட்காந்து சாமி கும்பிட்டு இருக்கா. பட் கரெக்டா என்ட்ரன்ஸ்குள்ளதான் நுழைஞ்சோம். வேற லெவல்ல இருக்கு வியூ. ரொம்ப நாள் ஆசை எங்களுக்கு வால்பாறை போகணும்னு. பட் அது போக உங்க ஊர் சூப்பரா இருக்கு பாரு. நான் வியூ காட்டுறேன் பாருங்க, செம்மையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. கேங்க போகுதுடா மச்சி. இங்க பாரு, இப்ப பாரு காட்டுறாங்க. அங்க பாரு, அம்மா பிடிச்சுக்கோ, அம்மா பிடிச்சுக்கோ. அங்க பாரு ரஜினி. அங்க பாரு, அங்க பாரு. வர என்ன பண்றீங்க மேடம்? குக்கர்ல சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். சாப்பாடு வைக்க திடீர்னு
ஹேங் ஆகுதுடா தம்பி. எப்படி பார்க்குறது பார்த்து கரெக்டாக என்ன சொல்கிறது 40 பின்னில் இப்போ எத்தனாவது பின்னு 28வது பின்னில் இருக்கும். கரெக்டாக அந்த 28வது பின்னில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வியூ ஒன்று வரும் பாருங்க. 28 வா தலை சுற்றிடும் அந்த வியூவை பார்த்தா. அவ இப்போ இங்கே தண்ணி ஓடுது. இதெல்லாம் வேணா நம்ம நாளைக்கு வரும்போது எடுத்துக்கலாம் மச்சி. போயிடும் போன் தேடி கொண்டா எல்லாத்தையும் விட்டு தெரியுது. தெரியுதா 2 பவர் பண்ணி அழகா இருக்கு. எப்படியும் அது இதுவாக கூட இருக்குல்ல, சீசன் எல்லாம் கூட இருக்கலாம்ல. ஆவ் ஆமா இதேதான். ஏன்னா இதுல தான் 2 சைடும் செம்மையா இருக்குல்ல. இங்க வந்தாச்சு. சூப்பரா இருக்குல்ல. இங்க வா, இங்க பாரு பிரியா, இங்க பாரு இப்படி வாடி. அப்படி வியூ பத்தியா வேற லெவல்ல இருக்குல்ல. இன்னும் ரீச் ஆக 19 கிலோமீட்டர் 19 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 30 அந்த ஹேர் பேண்ட் வந்து வந்திருக்கும். பட் வரும்போது செம்ம ஸ்வெட்டா இருந்தது. ஏன் பாப்பா, செம்மையான ஹாட், ஓவர் வெயில். இப்போ நல்லா சில்லுன்னு இருக்கு கிளைமேட்டு. டைம் கரெக்டாக 6 ஆக போகுது. சூப்பரா இருக்குல்ல. ஐயோ அத்தா பயந்துட்டாத்தா. நல்லாக்கா, சூப்பரா இருக்கு. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை போகிற வழியில் வாட்டர் ஃபால் அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட் தான். கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வால்பாறை போகிறவங்களுக்கு. இது அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான வியூ பாயிண்ட். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டீ தூளுக்கு தேவையான எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஷாப் இருக்கும். இந்த டீமே ரொம்ப ஃபேமஸ். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். வால்பாறையில் நம்ம வரோம் அப்படின்னா ஒரு மெமரி கார்டோட வந்துடணும் பிரியா. ஏன்னா இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம ஃபோன் ஸ்டோரேஜே பத்தாது இல்லை, அந்த அளவுக்கு வேற லெவலில் இருக்கு. ஆனால் நம்ம எவ்வளோ அழகாக இறங்கி நின்று இந்த அழகை ரசிக்கிறோம். ஆனா அவங்க மாமா மட்டும் பாத்தீங்கன்னா அழகா உட்காந்து மிச்சர் சாப்பிட்டு இருக்காரு. ஆஃபீஸ் டைம்ல யாராவது இந்த மாதிரி வெளியெல்லாம் வருவாங்களா சொல்லுங்க. வெளியே வந்துட வேண்டியது. அப்புறம் வெளியே எப்படியாவது அந்த கிரீன் எஸ்டேட் எல்லாத்தையுமே போய் பாக்குறதுக்குள்ள வெளிச்சம் வந்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். பட் கரெக்டா நாங்க இருட்டாகிறதுக்குள்ளேயே ரீச் ஆயிட்டோம். இன்னுமே 10 ஹேர்பின் இருக்கு. ஆனாலும் வர வழி எல்லாமே சைட் சீயிங் சூப்பரா இருக்கு. வால்பாறையில கிளைமேட்டு வேற லெவல்ல சில்லுன்னு இருக்கு. இனி போக போகதான் இனிமே வந்து கூலிங் ஆகும் நம்புறேன். அதுவும் இல்லாம இப்ப போற வழி பாத்தீங்கன்னாலே கொஞ்சம் இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா சுத்தி ஃபுல்லா ஃபாரஸ்ட் தானா, அதனால ஃபுல்லா அப்படியே இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ
வேர்ட்ஸ். பட் செமையா இருக்கு, கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு, சுத்தி இருக்க அந்த சைட் சீன் பிளேஸும் செமையா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்றதுக்கு வேற எல்லாம் வாங்கிட்டு வந்ததுனால மிஷின் அரைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா யாருக்குமே எந்த ஒரு வாமிட்டிங்கும் வரல. ஆமா, அந்த 28 ஹேர் பின் அதை தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் நமக்கு வாமிட் செஞ்சிருக்கிறவங்களுக்குலாம் மேபி மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டைம் நாங்கள் யாருமே மாட்டல, அதான் ஒரு பெரிய ப்ளஸ். அந்த 28, 30 அந்த ஹேர் பின்னை தாண்டிட்டீங்கன்னா டோட்டலா கிளைமேட் அப்படியே சில்லுன்னு ஆயிடும். பாக்குற சைட்ஸின் பிளேஸ் வந்து எல்லாமே சூப்பரா இருக்கும். அப்படியே நம்ம மைண்ட் டோட்டலா மாறிடும். ஸோ கண்டிப்பா நீங்களும் வந்து மிஸ் பண்ணாம விசிட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ்னா அது வால்பாறை தான். ரொம்ப நாள் ஆசை, இன்னைக்கு நடந்துருச்சு. என் வயசுக்குள்ள பாடவே மாட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுறேன். அந்த குட்டி குட்டி லைன் வீடுலாம் எப்போவுமே வால்பாறை வந்தால் எல்லாருமே அதை எடுக்கிற ஒரு ஸ்பாட்டு, சூப்பர் ஸ்பாட்டு. பட் எங்களுக்கு முக்கால்வாசி மிஸ்ட்டு மறைஞ்சிருக்கனால அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. மற்றபடி சிச்சுவேஷன் சாங்குக்கு ஒரு அழகாக ஒரு மெலோடி சாங்கை போட்டுட்டு சூப்பராக வர்றதுக்கு இது ஒரு செம்ம பிளேஸ். சூப்பர். இந்த குட்டி பெண்டில் தான் நம்ம போகிற மாதிரியே இருக்குது. ஆக்சுவலா இப்ப இந்த இடம் பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப இருட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபுல்லா மிஸ்டே வந்து பாதி மறைச்ச மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் மொபைல்ல பார்க்க அவ்வளவு வெளிச்சமா இருக்கு. நாட் பேட் ஒன் பிளஸ். நாங்க அப்பப்ப எங்களோட மொபைல் வந்து மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் பரவாயில்ல, எவ்வளவு பிரைட்டா இருக்கா பாரு போன்ல பாக்குறதுக்கு. நான் நேர்ல பாத்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் இருட்டா கருப்புன்னு தான் இருக்கு. வெளியே கை வச்சாலும் அவ்வளவு சில்லுன்னு இருக்கு. கைய வெளியே வைக்க முடியல, அவ்வளவு சூப்பரா இருக்கு கிளைமேட். பிளேஸ் வேற லெவல். சில்லுன்னு இருக்கு பாரு, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. செம்ம பிளேஸ், சூப்பர் சூப்பர். எப்படி இருக்குடி? வேற லெவல் வேற லெவல். ஏசி எல்லாம் தேவையே இல்ல, செம்ம ஜில்லுன்னு இருக்குல்ல. அப்படியே மிஸ்டே பாதி மறைச்சிருச்சு பிரியா. ஆனா போன்ல பாரு இன்னுமே தெளிவா கிளியரா தெரியுது. ஆனா நல்லா இருக்கு. ஏய் பாத்து காரு செமையா இருக்கு, செமையா இருக்கு. எனக்கு ஒரு வாயில இப்போ லைட்டா நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சும்மா குளிரா இருக்க பிளேஸ் போகணும்னு சொல்லுவேன், ஆனா கொஞ்சம் குளிர்லயே நடுக்க ஆரம்பிச்சிருவேன். எங்க பேர் ஜனனி, கொஞ்சம் ஃபோன் பண்ணி வெளியில நீசலாடி. அப்படியே இரு நான் சொல்லும் போது கத்துங்க, அதுக்கு முன்னாடி கத்து தந்துடாதீங்க. பாலாஜி இப்பதான் அம்மா வீடியோ ஆன் பண்றேன். இப்ப சொல்லு. இப்ப சொல்லு. ஆக்சுவலா இப்பதான் 40 பெண்ட கிராஸ் பண்ணியாச்சு. வெல்கம் டு வால்பாறை. அம்மா வால்பாறை வந்துட்ட மாறா. ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். வால்பாறைக்கு 8 கிலோமீட்டரா? ஏன் அவசரப்பட்டு கத்தும் போது சொல்ல மாட்டீங்க? எப்படியோ வீட்டுல இருந்து கிளம்பும் போது அங்க பாரு, வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஏதாவது செக் போஸ்ட போய் பார்க்கும் போது சொல்ல மாட்டேன். இரு அந்த அங்க ஒண்ணு வரும் பாரு, அப்புறம் சொல்லு. 49 வீட்டுல இருந்து கிளம்பும் போது செக் போஸ்ட்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டுவோம். கண்டிப்பா போகலாம் மாட்டோம்னு நினைச்சோம். அப்படியே போனாலும் 40 ஹேர் பிண்டுங்கிறதுனால எல்லாரும் வாந்தி எடுக்கிறத நினைச்சு பயந்து வந்தோம். எல்லாத்தையும் முடிச்சு சக்சஸ்ஃபுல்லா வந்தாச்சு வால்பாறைக்கு. நீ வாங்கி எடுத்துட்ட. நீ எப்படி எடுத்த பாத்துக்கோங்க. முழுசா சந்திரமுகியா மாறினவள பாத்துக்கோங்க.
இது இந்தியன். ஆக்சுவலா இப்ப கரெக்டா மணி பாத்தீங்கன்னா 6:30 மணி ஆகுது. வால்பாறைக்கு இன்னும் போகவே 8 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ நைட் ஆயிடுச்சதுனால இங்க மேக்ஸிமம் எந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸையும் வந்து விசிட் பண்ண முடியாது. சும்மா வரும்போது இங்க போற வழியே பாக்குறதுக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இருக்கு. ஃபுல்லா டீ எஸ்டேட்டுங்கிறனால பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ இதுக்கு மேல வேற எதுவும் பெருசா நாங்க போய் சைட் சீன் பண்ண முடியாது. வால்பாறையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு ரூம் வந்து என்ன சொல்றது, ஒரு ரெசார்ட் தான் போட்டிருக்கோம். இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கோம். ஸோ நைட் அங்க ஸ்டே பண்ணிட்டு அந்த ரூம்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தியும் கண்டிப்பா நம்ம வீடியோல அடுத்தடுத்து பாப்பீங்க. இது போக நாளைக்கு என்னென்னலாம் போகலாம், எங்கெல்லாம் போகலாம், சடனா பிளான் பண்ணனால எந்த ஒரு ஷெடியூலும் கிடையாது. நைட் ரூமுக்கு போயிட்டு தான் ஃபுல் பிளானும் வந்து ஆர்கனைஸ் பண்ண போறோம். ஸோ நாளைக்கு ஒன் டே, ஏன்னா ஈவினிங் மேடம்க்கு வந்து ஒர்க் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நாங்க ஊருக்கு போய் ஆகணும். ஸோ ஈவினிங்குள்ள என்னென்ன பிளேஸ் வந்து நம்ம வால்பாறையில விசிட் பண்ணலாம் அப்படிங்கிறத போய் பிளான் பண்ணிட்டு அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வால்பாறையில எங்கெல்லாம் போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக நாங்கள் வால்பாறைக்கு ரீச் ஆகிட்டுங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 100 இல்லைன்னா 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து இந்த ரெசிடென்சி இருக்குது. இதோட நேம் பார்த்தீங்கன்னா மணிஸ் ரெசிடென்சி. இது நீங்கள் வந்து டேரெக்டாகவும் விசிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆன்லைனில் அகோடா அப்படிங்கிற வெப்சைட் மூலியமாகவும் நம்ம புக் பண்ணிக்கலாம். நான் அப்படி இருக்கும்போது எனக்கு எவ்வளோ ப்ரைஸ்னா 1000, அதாவது 1100 ரூபாய் தான். 5 பேர் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. எப்படி சொல்கிறது, ரொம்ப நீட்டாக இருந்தது. எல்லாருமே ஒன்றா இருக்கிற மாதிரி 2 காட் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. கார் பார்க்கிங்லேருந்து எல்லாமே இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ரொம்ப பட்ஜெட் பார்த்து ஃபேமிலியோட போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் டே நம்ம எங்கெல்லாம் போகணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.